இயேசுவின் நாமத்தினால உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஏசப்பா இந்த வாரத்தை நம்மளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காருல. இந்த வாரம் முழுவதுமே நம்மளுக்கு பயப்படாத டு நாட் பி அஃப்ரேட் என்ற காரியத்தை திரும்ப திரும்ப தேவன் நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. அதே போல தான் இன்றைக்கும் தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்காரு. அது என்னன்றது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா இந்த காரியம் நடக்குமோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இசப்பா, நைட்டானா தூக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீர் அவர்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னுடைய ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறீரே. அப்பா, அந்த உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் உங்களுக்குள்ள விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கிருபை. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். இன்றைக்கு நம்ம ஆபிரகாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமை என்னன்னு சொல்கிறாங்க? விசுவாசத்தின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வாரம் முழுவதுமாக ஏசப்பா நம்மளை பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது என்னவா இருக்குது? விசுவாசம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு. விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக இருந்தால் நம்ம பிளெஸிங்ஸை எதிர்பார்க்கவே கூடாதுங்க, சரியா? ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் மிராக்கள் நடக்காது. நம்ம விசுவாசம் நேற்று தினத்தை கூட பார்த்தோம். ஏசப்பா, என்னை தொட்டாதான் நான் சுகமாவன்னு இல்லாம அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தை தொட்டு சுகமானா, அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள வேணும். வாங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், அப்ரஹாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் பலமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஏப்ரஹாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்தோடனே ஆபிரகாம் கிட்ட பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு பலனாக இருக்கேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கேன், நான் உனக்கு துருகமாக இருக்கேன், நானே உனக்கு எல்லாமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே ஆபிரகாம் அவர் இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்காம அவர் சொல்றாரு, ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து, எனக்கு குழந்தை இல்லையே, ஆனால் என் வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காரு, எலியேசன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வேணா நான் என்னோட குழந்தையா எடுத்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இல்லை, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல 15ஆம் அதிகாரத்தில் சொல்ற தேவன் அதுக்கப்புறம் திரும்ப 17ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஆபிரகாமுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி நீ குழந்தைய பெற்றுக்கொள்ள போகிற. எப்போ? ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருக்கும்போது. அப்போது ஆபிரகாம் சிரிக்கிறான், 100 வயசாக இருக்கிற எனக்கா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசு திரும்ப ஆபிரகாமுக்கு நிச்சயமாக சொல்கிறார், உனக்கு நிச்சயமாகவே குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அந்த 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவர் என்ன சொல்றது? ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தானா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்ட்டு. கண்டிப்பா முடியாத காரியம் தான். 100 வயசுல குழந்தை பிறக்கிறது இம்பாசிபிளான காரியம் தான். ஸோ இன்னைக்கான தலைப்பு, தோ இட் இஸ் இம்பாசிபிள் ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னா, முடியாது என்று தெரிந்தாலும் நீ விசுவாசித்து பாரு, கர்த்தராலே நிச்சயமாக கூடும் என்றுதான் இன்னைக்கான தலைப்பு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த டாபிக்கை வச்சு பேசுறேன், கர்ப்பத்தின் கனி உண்டாகாது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? எனக்கு வயதாயிடுச்சு, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். உங்களோட சந்ததியை அந்த நட்சத்திரங்களை போல ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு குழந்தை பிறக்க தான் போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே விசுவாசிக்க மட்டும் தான் செய்யணுங்க. ஆபிரகாமுக்கு சாராக்கும் ஆபிரகாம் 99 வயதுல இருக்கும் போதும் சாராய்
90 வயதுல இருக்கும்போதும் தேவன் திரும்ப வந்து இந்த வாக்கை கொடுக்குறாரு. அப்போ அவங்களால நம்ப முடியல. ஆனா தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினது போல இன்றைக்கு உங்களுக்கு தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே நீ குழந்தை பெறதான் போகிறார். உங்களோட குடும்பம் வளரதான் போகுது, பெருகதான் போகுது. உங்களோட குடும்பம் ஒரு பரிபூரணம் அடையதான் போகுது. நீங்க பயப்படவே தேவையில்ல. அந்த அதே வசனத்துல, அதாவது 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். 17ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல, பட் மை covenant I will establish with Isaac whom Sarah shall bear to you at this time next year. அதாவது this time next year அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார் ஆபிரகாம் இடத்துல. திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உங்களை பார்த்து ஒரு குழந்தைய கொடுக்க போறது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரால் நிச்சயமாகவே கூட சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், நடக்காதது போல இருக்கலாம், பட் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். வாக்குரைத்தவாறே நீர் உண்மையுள்ளவாறே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவாறே நீர் உண்மையுள்ளவாறே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஏசப்பா, நீர் சொன்ன வார்த்தையை அப்பா நிச்சயமாகவே எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறீர். இன்றைக்கு கூட ஏசப்பா குழந்தை இல்லைன்னு அப்பா பாரத்தோடு தவித்து கொண்டு இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறதற்காக நன்றி. திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. வாக்குரைத்தவர் நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பார். Have a great day.